மாணவர் காங்கிரஸ் அமைப்பின் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட 21 பதவிகளுக்கான 5ஆம் கட்ட தேர்தல் சென்னையில் நடைபெற்றது. கடந்த முறை நடந்த மாணவர் காங்கிரஸ் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி தலைவர் உள்ளிட்ட பதவிகள் கலைக்கப்பட்டன. இதையடுத்து 5 கட்டங்களாக மறுதேர்தல் நடத்தப்பட்டது. கடந்த 18ஆம் தேதி மதுரையிலும், 19ஆம் தேதி தஞ்சை, 20ஆம் தேதி திருப்பூர், 22ஆம் தேதி வேலூரிலும் தேர்தல் நடந்தது. 5ஆம் கட்டமாக செவ்வாயன்று தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் ஓட்டுப்பதிவு நடந்தது. இத்தேர்தலில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு மாநில அளவில் பதவிகள் வழங்கப்படும். வின் பண்ணவங்க மட்டும்தான் இங்கே வந்து ஓட் போட முடியும். இந்த ஓட் போட்டவங்க ஸ்டேட்டில் நிற்கிறவங்களுக்காக, டெலிகேட்ஸ்க்காக நாங்கள் வந்து ஓட் போட மார்னிங்லேருந்து இந்த எலெக்ஷன் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதுக்காக இன்னைக்கு ஓட் போட வந்திருக்கேன். தேர்தல் முடிவுகள் புதன்கிழமை அன்று அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பதவிகள் அறிவிக்கப்படும். இவர்களின் பதவிக்காலம் 2 ஆண்டுகள்.